மேல்மருவத்தூர் என்றாலே அன்னதானம் பிரதானம். அதுவும் அம்மாவின் அவதார திருநாள் அன்று தாய் வீட்டிற்கு வரும் பிள்ளைகள் வாடுமா என்ன? அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியினை டாக்டர் டி. ரமேஷ் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அம்மா என்ற சொல்லை எத்தனை முறை சொன்னாலும் அது திகட்டாது என்பதே உண்மை. அம்மா, நீ சினந்து நாங்கள் பார்த்ததில்லை. ஏனென்றால் நீ தாய் அன்று. அம்மா, 1000 விழியுடையவளே, அகிலாண்ட நாயகியே, உன் ஒரு விழியின் ஓர விழி பார்வை ஒன்றே போதும் என் பாவங்கள் அனைத்தும் தொலைந்திடவே. அம்மா, எங்கள் வாழ்க்கை கடலில் கரையேற ஆன்மீகம் என்ற நீச்சல் பயிற்சியை கற்றுத்தந்தார். அம்மா, நாங்கள் அண்ணார்ந்து பார்த்த சூரிய சந்திரனை உன் திருவடியில் எங்களுக்கு காட்டினார். அம்மா, எங்கள் சந்தோஷத்திற்காக உன் அவதார திருநாளை இன்று கொண்டாடுகிறோம். ஆனால் நீயோ எங்கள் சந்தோஷத்திற்கு உன் அருளை மழையாக பொழிவதுடன் வான்மழை பெய்யாத இந்த காலத்தில் கனமாக பெய்ய வைத்தாய். அம்மா, தெய்வங்களும் தேவர்களும் சித்தர்களும் ஆனந்தமடைந்த அடையாளச் சின்னமாக வான்மழையை எங்களுக்கு இப்பொழுது தந்ததற்கு நன்றி அம்மா. அம்மாவின் அவதார திருநாளை கொண்டாட உலகெங்கிலும் உள்ள பக்தர்கள் திரளாக இங்கு கூடியிருப்பதும் அவர்கள் வசதி கருதி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மனிதநேயம் மலர வேண்டும் என்றால் தொண்டுள்ளம் படைத்திருத்தல் வேண்டும். அது அம்மாவின் பிள்ளைகளுக்கு அதிகமே. வெளியிலோ வான்மழை உடலை குளிரச் செய்தது. சித்தர் பீடத்தின் உள்ளிலோ அம்மாவின் அருள்மழை பொழியும் தரிசனம் மனதை குளிரச் செய்கிறது. ஞானமழையே கண்டறியா கவிச்சுவையே, நற்கருணை பேரொளியே, கடல் சூழ் பூ உலகே. தாயே, உனை மறவேன், தாழ்பணிந்து வணங்கிடுவேன். அம்மா என வாயாரக் கூறி மனதால் தொழுது மெய் மறப்பேன். மேல்மருவத்தூர் சக்தியே, உனை மேல் நாட்டவரும் அறிய வைத்தாய். நூல்களெல்லாம் கூற வைத்தாய். ஆன்மீக நுட்பத்தை புரிய வைத்தாய். 7 ஜென்மம் எடுத்தாலும் எங்கள் இதயத்தில் இருக்கும் அம்மா முகம் மறையுமா? எங்கள் ஊழ்வினை தடுத்தாலும் அது நடைபெறுமா? என்னை காத்து வரும் தாயே, உன் அருள்தான் என்னை விட்டு விடை பெறுமா?
காலையில் 3 மணியிலிருந்து பால், பிஸ்கட்டு, டீ அத்தனை பேருக்கு கொடுத்தோம். இது அடுத்தது 7 மணியிலிருந்து கேசரி, வெண்பொங்கல், சாம்பார் தொட்டுக்க எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். பிறகு 10 மணியிலிருந்து சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி சாதம், கருவேப்பிலை சாதம், தயிர் சாதம் இதை போல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வருஷம் மல்லாட்டு பயிர் சுண்டல், நம்ம மாவட்டத்துக்கே உரிய மணிலா சுண்டலும் கொடுத்துட்ருக்கோம். இது வருஷம் இது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அன்னதானம். இது மேலும் மேலும் வளரணும், அம்மாவுடைய அருள் எல்லாரும் பெறணுன்றது வேண்டிக்கிறோம். சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சுங்க. என் பொண்ணு பாஸ் ஆகியிருக்கா 10th. ஸோ அதனால் நாங்கள் இந்த வாட்டி இதுக்கு அம்மாவோட பர்த்டேக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் நாங்கள் எழுதலை அதனால் நம்பி வந்தோம். கண்டிப்பாக இந்த வாட்டி அவள் பாஸ் பண்ணா. அம்மா பசிக்கிற நேரம் தெரிஞ்சு கரெக்டாக சாப்பாடு சப்ளை பண்ணுறாங்க. அம்மா நல்லா வாழணும், நீண்ட நாள் இருக்கணும், எங்களுக்கெல்லாம் நல்லா அருளை புரிட்டாங்க. நாங்கள்லாம் வருஷம் அம்மா அப்புறம் நல்லா கலந்துக்கணுங்க. சக்தி நல்லா இருந்தது அன்னதானம். ஓம் சக்தி. நான் 15 வருஷமாக மருவத்தூருக்கு வரேங்க. இப்போ நான் இப்போ 2வது முறையாக அம்மா பிறந்த நாளைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிஸ்னஸில் எல்லாம் லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நல்லாவே பிஸ்னஸ் நடக்குது. அம்மா பிறந்த நாளைக்கு வந்த பின்னாடி இந்த வருஷம் ரொம்ப மழையும் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓம் சக்தி. நதிக்கு வந்ததில் 4 வருஷமாக எனக்கு கட்டு வந்துச்சு, மாறல கட்டு நல்லா ஆச்சு. இப்போ ஆசீர்வாதம் இல்லை, இன்றைக்கி வந்தேன், குழங்க மழை பெஞ்சிச்சு. எனக்கு ஜில்லுன்னு நல்லா ஆசீர்வாதம் நல்லா இருக்குதோ அம்மா. அவதார திருநாள் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வீட்டில் எல்லோரும் நல்லது நடந்துகிட்ருக்கு. அக்காவுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, நல்ல இடத்துல கிடச்சிருக்கு. மாமா எல்லோரும் நல்லா இருக்காங்க. நான் மறுபடியும் பிஜி பண்ணிகிட்ருக்கேன், MCA பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மேலும் நல்லா வரணும்னு அம்மாட்ட வேண்டிக்கிறேன். 20 வருஷம் அம்மா பிறந்த நாளைக்கு இங்கே இந்த மார்ச் 3 அன்னைக்கு வந்துட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கி அம்மாவுடைய தரிசனத்தோட அருள்மழை பெஞ்சது எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியாகவும் அருள் கிடைச்ச மாதிரி எல்லாரும் மக்கள் ஒரு சந்தோஷத்தில் அம்மா பார்த்து தரிசனத்துக்கு போயிட்டுருக்குறேங்க. ரொம்ப எல்லாருக்கும் அவர் திருப்திகரமாக அந்த அருள்மலையை ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க. மழை அம்மாவுடைய இன்றைக்கி பூமி குளிரணும், நாடு செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா கூட பிரசாதத்தில் இது ஒரு பிரசாதமாக நான் நினைக்கிறேங்க. அம்மாவுடைய பிறந்தநாள் விழா குருவனுடைய ஸ்தானத்திலிருந்து நடந்துகிட்டு இருக்கிறது. எல்லாத்துக்குமே எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அவருடைய ஆசி கிடைக்கணும்னு தான் எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நாங்கள் நல்லதை சந்திச்சிருக்கோம். அந்த சந்திப்பு எங்களுக்கு கிடைச்ச அத்தனையுமே ஜனங்களுக்கு கிடைக்கட்டும். அம்மா அருள் கொடுக்குறது தான் பிறந்தநாள் விழா நடந்துகிட்டு இருக்குது. இந்த பிறந்தநாள் விழா அத்தனை பேருக்கும் இந்த அருள் கிடைக்கிறதுக்கு நான் மிகவும் வேண்டிக்கிறேன். 4 வருஷம் மாலை போட்டு வந்திருக்கேன். அம்மா காட்சி கொடுத்து தேங்காயில் கண் திறந்து வழிபாடு செஞ்சிட்ருக்கேன். வீட்டுக்காரர் நானும் பிரிஞ்சிருந்தோம். இப்போ அம்மாவோட அருளால் நாங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து நல்லபடியாக அம்மாவோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். நீங்களும் நம்புங்க, மற்றவங்களும் அம்மாவோட ஆசை பெறுங்க. அம்மாவோட கருணைக்கு எல்லையே கிடையாது. அம்மாவின் மகிமையே தனி. எந்த அளவுக்கு அம்மாவுக்கு தொண்டு செய்கிறோமோ, நம்ம முன் விரைவில் செஞ்ச பாவங்கள்லாம் நீங்கி நம்மளுக்கு வழிபாடு செஞ்சோம், அம்மாவோட அருள் கிடைக்கும். அம்மாவோட பிறந்த நாள் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. ஒரு குளிர்ச்சியான ஒரு வெயில்ல ஜனங்கள்லாம் கஷ்டப்படாதபடி ரொம்ப சந்தோஷமாக குளிர்ச்சியாக இருந்து அம்மாவுடைய பிறந்த நாள் ரொம்ப ஆன்மீக ஒரு இதோடு இருந்தது. எங்கள் உயிரடியே அம்மா தான். எங்களுக்கு அம்மா இல்லைன்னா நாங்களே இல்லை. இன்னைக்கு அம்மாவோட பாதுகாப்பில் தான் எங்கள் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்குதுங்க. ஓம் சக்தி. எங்களுக்கு அம்மானா ஒரு உயிர். அம்மா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இடத்துல வரேன். அம்மானா எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அம்மா ஹாப்பி பர்த்டே. அம்மா எல்லாருக்குமே வேணும். ஓம் சக்தி. அம்மா தான் என் உயிர். அம்மாவோட பிறந்த நாள் ஒன்றும் தவறதில்லை. நான் பாத பூஜை பண்ணி அம்மாவை பார்த்துட்டு தான் போவேன். அம்மா கிட்ட வராது முன்னே நான் ஒரு இதுக்காக வைத்தியத்துக்கு போனேன். அப்போ தேமல் வந்தது. அந்த தேமல் ரியாக்ஷன் ஆகிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு கலர் மாறும் எனக்கு. அப்போ எல்லாருமே என்னை ரொம்ப இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு சக்தி அம்மா கிட்ட முதல் மாலை போட்டாக்கா கலர் மாறதெல்லாம் நின்றுடும், உனக்கு எல்லாம் உடம்புல வர வியாதி எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் முதல் மாலை போட்ட ஒன்றும் கலர் மாறதில் நின்றுட்டுது.